தேர்தல் தேதிய அனைத்து மாநிலங்களிலும் அந்த 5 மாநிலங்களும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக அந்த 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. தேர்தல் நடைபெறக்கூடிய தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து இனி தேர்தல் முடியும் வரை, அதாவது மே மாதம் 6ஆம் தேதி வரை அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மட்டும்தான் கண்காணிக்கும். அந்தந்த மாவட்டங்களை பொறுத்தவரை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் தான் தேர்தல் நடத்தை விதிகளை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக இருப்பார்கள். அனைத்து முடிவுகளும் அவர்களது உத்தரவின் பேரில் எடுக்கப்படும். அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் உரிய கட்டளைகளை வழங்கும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசு சார்ந்த விளம்பரங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு வருகின்றன. அதே போல அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்ளிட்டோருடைய புகைப்படங்கள் அகற்றப்படும். அதே போல அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டோர் தங்களது கார்களில் இனி தேசிய கொடியை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் வாகனத்திலிருந்து உடனடியாக அந்த தேசிய கொடி அகற்றப்பட வேண்டும். தேசிய கொடிகளுடன் அவர்கள் பயணம் செய்யக்கூடாது. அதே போல ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு அனைத்து அரசு அலுவலகங்களில், எந்தெந்த அரசு அலுவலகங்களில் அரசியல்வாதிகள், அதாவது தற்பொழுதைய முதலமைச்சரினுடைய புகைப்படங்கள் அந்தந்த அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருக்கும், அவை அனைத்தையும் அகற்ற வேண்டும். அதே போல பேருந்து நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் இடங்களில் அரசு சார்பாக விளம்பரங்கள் வழங்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த விளம்பரங்கள் அனைத்தும் மூடி மறைக்கப்படும் அல்லது அவைகள் அனைத்துமே அகற்றப்படும். அதே போல தலைவர்களினுடைய சிலைகள் பொதுவெளியில் இருக்கும் பட்சத்தில் அந்த சிலைகள் அனைத்தும் தேர்தல் முடியும் வரை மறைத்து வைக்கப்படும். அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் 50,000 ரூபாய் வரை மட்டும்தான் பணம் எடுத்து செல்ல முடியும். அதற்கு மேல் அவர்கள் எடுத்து செல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு, அதாவது அவர்கள் உரிய ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். எதற்காக இந்த 50,000 ரூபாய் எடுத்து செல்கிறார்கள், எங்கிருந்து வந்தது உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்காக பரிசு பொருட்களோ மதுபானங்கள் உள்ளிட்டவை கொடுப்பதோ தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை யாரேனும் கடைகளினுடைய விற்பனைகளுக்காக கூட குத்துவிளக்கு, குடம் உள்ளிட்டவை எடுத்து சென்றால் கூட அவர்கள் எதற்காக எடுத்து செல்கிறார்கள் என்ற உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் அவைகள் பறிமுதல் செய்யப்படும். அதே போல தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக மசூதிகள், கோயில்கள் உள்ளிட்ட மத வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அதே போல வெறுப்பு பேச்சு உள்ளிட்டவை தடை செய்யப்படும். அது மட்டுமில்லாமல் அரசு சார்பில் இனி எந்த புதிய அறிவிப்பும் முதலமைச்சர் என்ற முறையிலோ அரசு என்ற முறையிலோ அறிவிக்க முடியாது. முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்க முடியாது. புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட முடியாது. வேறு எந்த நிகழ்வு, அதாவது ஒரு உதாரணத்திற்கு ஒரு விளையாட்டு நிகழ்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் ஒருவரோ வீராங்கனையோ வென்றால் கூட அவருக்கு பரிசு தொகையை கூட அரசால் அறிவிக்க முடியாது. ஏனென்றால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. அதே போல விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏதேனும் நிகழ்ந்தால் கூட அதற்கான இழப்பீடை கூட தமிழ்நாடு அரசு நேரடியாக அறிவிக்காமல் தேர்தல் ஆணையத்திடம்தான் அனுமதி வாங்க வேண்டும். அதே போல தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துவிட்டதன் காரணமாக இன்று முதலே தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் வாகன சோதனைகளில் ஈடுபட தொடங்குவார்கள். எந்த வாகனத்தையும் நிறுத்தி அவர்கள் ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும், சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர் ஒருவர் 40 லட்சம் ரூபாய் வரை மட்டும்தான் அவர் செலவழிக்க முடியும். வேட்பாளரின் கணக்கில் 40 லட்சத்திற்கு மேல் அவர்கள் செலவழிக்க முடியாது. அனைத்து செலவுகளையும் அவர் அந்த செலவில் தான் ஈடுகட்ட வேண்டும். இது தொடர்பான கணக்கு விவரங்களையும் அவர் தேர்தல் முடிந்த பின்னர் தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வகையில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருள் கொடுப்பதை தவிர்க்கும் வகையிலும், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவை மீறி வேட்பாளர்கள் அதிகம் செலவு செய்வதை தடுக்கக்கூடிய வகையிலும் ஆங்காங்கே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள். அதே போல வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களும் சோதனையில் ஈடுபடுவார்கள். அந்த வகையில் தற்பொழுதே நாம் பார்த்திருக்கிறோம், தேர்தல் பறக்கும் படையினர் உள்ளிட்ட அனைவரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தேர்தல் கட்டுப்பாட்டு அறை தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் செயல்பட தொடங்கி இருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரியாக இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகள் தற்பொழுது செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன.
அதே போல அரசு அலுவலகங்களில் இருந்த தலைவர்களினுடைய படங்கள் அகற்றப்பட்டு இருக்கின்றன. பொதுவெளியில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் அனைத்தும் தற்பொழுது நீக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முழு வீச்சில் தயாராகி இருக்கிறது.